வணக்கம் பானு. இலங்கை நீதிமன்றம் 5 ராமேஸ்வரம் மீனவர்களுக்கு சிறை தண்டனை விதித்து தீர்ப்பளித்தது. இந்த தீர்ப்பை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் கடந்த 10 நாட்களாக காலவரையற்ற வேலைநிறுத்தத்தில் ஈடுபட்டு வந்தனர். அது மட்டுமில்லாது தொடர் போராட்டங்களையும் நடத்தி வந்தார்கள். அதேபோல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிடப் போவதாகவும் அறிவித்து ராமேஸ்வரத்திலிருந்து நடந்தே சுமார் 15 கிலோமீட்டர்கள் வந்தார்கள். அவர்களை வழிநடத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் சுமூக பேச்சுவார்த்தை நடத்தியதற்கு அந்த போராட்டம் தற்காலிகமாக ஒத்திவைக்கப்பட்டது. அதன் பின்பு கடந்த 2 நாட்களாக தங்கச்சி மடத்தில் காலவரையற்ற சாகும் வரை உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். அந்த உண்ணாவிரத போராட்டத்தை முன்னிட்டு நேற்று மாலை ராமநாதபுரம் சட்டமன்ற உறுப்பினர் காதர் பாட்சா முத்துராமலிங்கம் மீனவர்களுடன் சமரச பேச்சுவார்த்தை நடத்தினார். அந்த பேச்சுவார்த்தையை அடுத்து மீனவர்கள் இன்று கடலுக்கு மீன்பிடிக்க செல்வதாக நேற்று அறிவித்தனர். அதன் அடிப்படையில் இன்று சுமார் 300க்கும் மேற்பட்ட விசைப்படகுகளில் மீனவர்கள் தமிழக அரசு மீன்பிடி அனுமதித்து டோக்கன் பெற்று தற்போது கடலுக்கு மீன்பிடிக்க செல்கிறார்கள். இவர்கள் விரைவில் தமிழக முதல்வரை சந்தித்து தங்களுடைய வாழ்வாதாரம் குறித்தும் சிறைபிடிக்கப்பட்ட மீனவர்களை விடுவிக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் வலியுறுத்தியுள்ளார்கள். அதேபோல் தமிழகத்திற்கு வரும் இந்திய பிரதமரை சந்திக்க அவர்கள் நேரம் கேட்டுள்ளார்கள். அதற்கு இன்னும் பதில் வராததால் அமைதியாக இருந்து வருகின்றனர். தற்போது இன்று கடலுக்கு செல்லக்கூடிய மீனவர்களை இலங்கை கடற்படை சிறைபிடிக்காமல் இருக்க மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார்கள். பானு.